ஹாய் வணக்கம் மக்களே. வெரி வெரி குட் ஆஃப்டர்நூன். ஸோ நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன் சந்தீப் பேச்சிலேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம சில ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கலாம். வரப்போகிற வாரங்களில் எப்படி அந்த மார்க்கெட்டு எப்படி மூமெண்ட் கொடுக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ போகிறக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒரு 4.5 lakhs ப்ராஃபிட் புக் பண்ணேன் ஒரு பயோஜின் ஒரு பென்னி ஸ்டாக்கில். ஸோ 8 lakhs குவான்டிட்டி நான் சோல்ட் பண்ணி இன்னும் 2 lakh குவான்டிட்டி இருக்குது. ஸோ வரப்போகிற மூமெண்ட்டில் வச்சு அதை சோல்ட் பண்ண பிளானுங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிடலாம், வர வாரங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ டவ் ஜோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டெக்ஸ் ஆக்சுவலாக யூஎஸ் பொறுத்தவரைக்கும், குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து உங்களுக்கு டெஃபினட்டாக மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர் தான். மேபி மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், நிறைய சான்சஸ் தேர். ஸோ 33,800 வச்சுக்கோங்களேன். அந்த லெவல் இன்னி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 400 to 450 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபாலிங்க்கு. கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா மேபி நாளைக்கு கேப் அப் இருக்கலாம், கேப் டவுன் இருக்கலாம். மண்டே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஃபர்ஸ்ட் 1 hour டிசைட் பண்ண முடியாது எந்த ஒரு டேனாலும், எந்த ஒரு மண்டேனாலும். ஸோ அந்த மாதிரி தான் நாளைக்கு இருக்க போகுது. ஸோ மேபி இன்கேஸ் மார்க்கெட் செல்லிங், பிகாஸ் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் தான் இப்போ இருக்குது. நீங்கள் டவ் ஜோன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை நாஸ்டாக் எடுத்துக்கோங்க, இல்லை S&P 500 இருக்கட்டும், இல்லை சிங்கப்பூர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே செல்லிங் ப்ரெஷராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இன்னொரு 400 to 500 பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது இன்கேஸ் நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மார்னிங். ஓகேங்களா? ஸோ சேம் அடுத்து நம்ம S&P 500 பார்த்திங்கன்னா அதே லெவலில் தான் இருக்குது. இது முடிச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட் போயிடலாம். சரிங்களா? ஸோ மெயின் S&P 500 பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ தான் உடச்சிருக்கான். ஸோ மேபி இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஃபாலிங், பிகாஸ் இது ஸ்லோ மூமெண்ட் இண்டெக்ஸ் தான். இது டாப் 500 கம்பெனிஸை ட்ராக் பண்ணி இண்டெக்ஸ் கொடுக்குற S&P 500 ஸ்டாண்டர்ட் பவர்னு ஒரு கம்பெனி, இது ரேட்டிங் கொடுக்குற கம்பெனி, அந்த கம்பெனியோட இண்டெக்ஸ் தான் இது. ஸோ இதோட கண்டிப்பாக இதில் 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, பிகாஸ் அங்கே தான் ஒரு கீ சப்போர்ட் இருக்குது. இப்போ கம்மிங் பேக் டு நம்ம இந்தியன் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம FI டேட்டா என்ன சொல்லுது பாருங்கள். கண்டினியூஸ் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷராக இருக்குது. ஸோ 14th January ஃப்ரம் பொங்கல் ஆன்வர்ட்ஸ், போகி ஆன்வர்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும், அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர்ஸ் தான். உங்களுக்கு மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது, தொடர்ந்து ஃபால் கொடுத்துருக்கு. எல்லா ஸ்டாக்ஸ் மேபி நிறைய ஃபால் கொடுத்துருக்கு, எஸ்பெஷலி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி. மேபி இன்ட்ராடேயில் உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டியில் கிடச்சிருக்கும், பட் நாட் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். மேபி ஒரு 30 minutes 1 hour மேபி கிடச்சிருக்கும், பட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்காது. இப்போ கம்மிங் பேக் டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலுங்க. இந்த லெவல் ஆல்ரெடி உடச்சிட்டான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போயும் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் ரெடியாக இருக்குது. ரொம்ப வீக்காக தான் இருக்குது கேண்டில்ஸ் எல்லாம், பெரிய ஒரு இது இல்லை. இந்த கேப் ஃபில் ஆகிருச்சு, ஆல்மோஸ்ட்டு குட்டி கேப்பு க்ளோஸ் டு ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகலாம், இல்லைன்னா திரும்பி இந்த லெவல் திரும்பி வரலாம். எந்த இது வரைக்கும் வரலாம்னா, இன்கேஸ் FI இன்னும் ஹோல்ட் பண்ணிருக்காங்க, செல்லிங் டேட்டா இன்னும் ஹோல்ட் பண்ணிருக்காங்க, பேரிஷாக தான் மோஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஹோல்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் வரலாங்க. இன்னொரு 2000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது நான் சொல்கிறேன். மேபி இங்கே டச் பண்ணிட்டு திரும்பலாம், இல்லை இந்த சப்போர்ட் வரைக்கும் போகலாம், நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஓவராலாக நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னி விற்கலை, விற்றுட்ருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் தான் நமக்கு இன்னி இருக்குது, பேரிஷ் மாடலாக தான் இருக்குது. இதே நீங்கள் நிஃப்டியில் நீங்கள் பார்க்கலாம். நிஃப்டியில் சேம் அதே லாஜிக் தான். கண்டிப்பாக இந்த லெவல் 16,900 இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா, ஒரு 17,360 ஒரு 17,260 கீழே பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவல் வரக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சேம் அதே சொல்கிறதா, இன்னி இன்ஸ்டிடியூஷன் இன்னி அப்படியே தான் இருக்காங்க, பேரிஷ் மோடில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம், செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஸோ இதனால் அடுத்தது உங்களுக்கு ரிலையன்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரிலையன்ஸ் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக், ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக். ஸோ இண்டெக்ஸை தீர்மானிக்கிற ஒரு இதாக இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக கன்சால்டேஷன் மூடில் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா மேபி 2300 வரைக்கும் வரக்கு நிறைய பாசிபிலிட்டி, 2300 2280 வரைக்கும் வர பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. பிகாஸ் அந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவல் ரொம்ப கண்டிப்பாக, பிகாஸ் இது உடச்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் தொடர்ந்து போச்சு, மறுபடியும் இங்கே மறுபடியும் ரிவர்ஸில் தான் மேலே போச்சு. இங்கே உங்களுக்கு பீரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக கீழே வரக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க. இதே நீங்கள் க்ரூட் ஆயில்
ஸோ க்ரூட் ஆயில் அதே மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து நிறைய பாசிபிலிட்டி கீழே வரக்கு இந்த லெவல் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது.